யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா. யோகியுடன் கொஞ்ச தூரம் பார்த்து கொண்டிருக்கிறோம். யோகியுடன் இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு அகங்கார சாது. இதன் ஆசிரியர் பார்த்தசாரதி அவர்கள். ஒரு நாள் சன்னதி தெரு வீட்டின் வாசலிலிருந்து யோகியின் உதவியாளன் கூடத்தில் அமர்ந்திருந்த யோகியுடன் வந்தான். காவி அணிந்த ஒரு சாது வந்திருப்பதை அறிவித்தான். யோகி அவனிடம் அந்த சாதுவை உள்ளே அழைத்து வரச் சொன்னார். யோகியின் உதவியாளன் சாதுவை அழைத்து வந்து கூடத்தில் விட்டுவிட்டு மீண்டும் வாசலுக்கு சென்றான். அந்த நாமதாரி சாது யோகி முன் நின்றார். நெற்றியில் பெரிய திருநாமம், கைகளிலும் மார்பிலும் திருச்சாந்து, ஒரு பெரிய மூடையும் நீளமான கைத்தடியும் வைத்திருந்தார். அவர் தன்னை வெகு கவனமாக அலங்கரித்து கொண்டிருந்தார். அவர் முகம் ஒருவித கர்வத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தது. யோகி அவருக்கு கைகூப்பி நமஸ்காரம் சொன்னார். மிகுந்த பணிவுடன் அந்த சாதுவை தன் இருக்கைக்கு முன்னால் இருந்த பாயில் அமரச் சொன்னார். சாதுவும் கம்பீரமாக அமர்ந்தார். மகாராஜ், நான் ரிஷிகேசிலிருந்து வருகிறேன். இங்கு தரிசனம் முடிந்துவிட்டது. அடுத்த நாள் நான் ராமேஸ்வரம் செல்ல வேண்டும். சுத்தமான ஹிந்தி மொழியில் சாது சொன்னார். யோகி மிகவும் பவ்யமாக கைகூப்பியவாறே தான் என்ன செய்ய வேண்டுமென வினவினார். நான் சொன்னது காதில் விழவில்லையா? நான் ராமேஸ்வரம் போக வேண்டும். வேண்டிய ஏற்பாட்டை உடனே செய்யுங்கள். சாது அதிகாரத் தோரணையில் மமதையோடு யோகியிடம் சொன்னார். யோகி தான் அமர்ந்திருந்த பாயின் அடியில் இருந்த ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து அந்த சாதுவிடம் கொடுத்தார். யோகி கொடுத்தது ஒரு ரூபாய் நாணயம் என தெரிந்ததும் சாதுவுக்கு கோபம் கொப்பளித்தது. நான் உங்களிடம் ராமேஸ்வரம் போக வேண்டுமென சொன்னேன். இந்த ஒரு ரூபாயை வைத்து நான் ராமேஸ்வரம் வரை செல்ல முடியாது என உங்களுக்கு தெரியாதா? சுவாமி, இந்த நாணயத்தை வைத்துக்கொண்டு தாங்கள் விரும்பிய இடத்துக்கு புறப்படுங்கள். என் தந்தையை எப்பொழுதும் தியானித்திருங்கள். என் தந்தை உங்களை பத்திரமாக ராமேஸ்வரம் கொண்டு சென்று விடுவார். என் தந்தையை நம்புங்கள். யோகி மீண்டும் கைகூப்பியபடி மிக பவ்யமாக சொன்னார். என்னை அவமானப்படுத்திவிட்டீர்கள். தெய்வத்தின் சாபத்திலிருந்து தப்ப வேண்டுமானால் எனக்கு போதிய பணத்தை கொடுத்து விடுங்கள். சாது கத்தினார். சுவாமி, இந்த பிச்சைக்காரனால் இவ்வளவுதான் கொடுக்க முடியும். ராமநாமத்தை விடாது சொல்லுங்கள். என் தந்தையை நம்புங்கள். நான் விரும்பிய இடத்துக்கு என் தந்தை உங்களை பத்திரமாக கொண்டு சேர்த்து விடுவார். யோகி மீண்டும் அமைதியாகச் சொன்னார். என்னை மீண்டும் அவமானப்படுத்துகிறீர்கள். எனக்கு போதிய பணம் கொடுங்கள், அல்லது இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை நீங்களே வைத்து கொள்ளுங்கள். சாது கோபத்தில் கொந்தளித்தார். சுவாமி, இந்த பிச்சைக்காரன் ஒரு சாதாரண பிச்சைக்காரன்தான். தாங்கள் இந்த நாணயத்தை இவனுக்கு திருப்பி அளித்தால் இந்த பிச்சைக்காரன் அதை சந்தோஷமாக பெற்றுக்கொள்வான். யோகி மிகுந்த பணிவோடு கூறினார். இதை கேட்ட அந்த நாமதாரி சாது கடுங்கோபத்துடன் அங்கிருந்து விரைந்து சென்று விட்டார். அந்த நாணயத்தை அவர் திருப்பி கொடுக்கவில்லை. என் தந்தையின் விருப்பம். யோகி அமைதியாகச் சொன்னார். இந்த லீலையை பார்த்த எனக்கு யோகியின் தெய்வீகம் புரிந்தது போலிருந்தது. யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா. பகவானுடன் பயணித்து கொண்டே இருப்போம்.